அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் ரெடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிஎம்எஸ் போர்ட்டல் மூலமாக போய் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஸ்மார்ட் போர்டு மூலமாக கற்பிப்பது எப்படி அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அடுத்து 6th to 9th உள்ள மாணவர்களுக்கு எப்படி நம்ம டிஎன்எம்இஸ் வழியா exam.in மூலமாக நம்ம எப்படி போய் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம், கணிதம், அறிவியல் பாடம் சார்ந்து பொது அறிவு போன்றவற்றில் மாணவர்கள் பயின்ற கற்றல் விளைவை ஒட்டிய உயர் சிந்தனை வினாக்கள் ஸ்மார்ட் போர்டில் சிஎம்எஸ் போர்ட்டல் வழியாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் யூஆரில் போய் டிஎன்எம்இஸ்ன்னு அடிங்க. அடிச்சுட்டு எம்இஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கா, அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோட்டோவோட அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். மை ப்ரொஃபைல்னு சொல்லி போட்டு அதில் அந்த இடத்துல பாருங்களேன், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கோ டு சிஎம்எஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமோடு வந்திருக்கும். இதை ஸ்கிப் பண்ணி மேலே அனுப்பிவிட்ருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் மாதிரி இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் டிஎன் ஸ்கூல் சிஎம்எஸ்ன்னு இருக்கும். ஹோம், டேஷ்போர்ட், மை கோர்சஸ்ன்னு இருக்கும். கீழே மை கோர்சஸ், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா. நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். டெஸ்க்டாப் சைடு மோடு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நீங்கள் நார்மல் மோட்லேயே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் மை கோர்சஸ் கீழே மோர் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் ஃபில்டர் கோர்சஸ்ன்னு இருக்கா, இந்த பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இடத்துல ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை டச் பண்ணிவிட்டு ஆல் மீடியம்ஸ்ன்னு இருக்கும். உங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் போட்டுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆல் கிளாஸஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எந்த கிளாஸோ அந்த கிளாஸ்க்கு நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ டச் பண்ணிவிட்டு இப்போ நிறையா கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் எந்த இது இப்போ இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், சயின்ஸ்லேயே தமிழ் மீடியம் இருக்குது. இப்போ சோசியல் சயின்ஸில் தமிழ் மீடியம் 4th கிளாஸு, அதேமாதிரி மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே ப்ரைமரிக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் மெயினாக அந்த கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு. சரிங்களா? அது மட்டும்தான் இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதில் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஏதாவது ஒன்று நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதை நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா உங்களுக்கு. பாருங்கள், தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், இதைத்தான் நம்ம ஸ்மார்ட் போர்டில் போட்டு பசங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம இது பயிற்சி கொடுக்கணும், ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், 5, 8 இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் ஈரிலக்க எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பசங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதை பசங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டிட்டு இப்போ அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க 4 அப்படின்ட்டு கொடுத்தோன்னே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக்குன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தப்புன்னு வருதா. அப்போ திரும்ப அந்த பசங்க இதையே திரும்ப படிப்பான். 5, 8 இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் ஈரிலக்க எண்கள் எத்தனை அப்படிங்கிறப்ப திரும்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை டச் பண்ணிங்கன்னா திரும்ப அதே கொஸ்டின்ஸ் திரும்ப வந்துடும். சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்,
5, 8 இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கும் ஈரிலக்க எண்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதை டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணிட்டு நீங்கள் செக் அப்படின்னு டச் பண்ணால் அதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ பசங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப வந்து நீங்கள் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு திரும்ப இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டு. பாருங்களா, அதுவே வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கோம். 1க்கு 1 மார்க்குக்கு 1 மார்க் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ திரும்ப நீங்கள் வந்து அடுத்த கொஷின் போகணும் அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே அடுத்த கொஷின் போயிடும். இப்போ இந்த மாதிரியே பசங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் அதை வேணுமா டச் பண்ணி பாட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு கரெக்டு. 3, 7 இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் ஈரிலக்க எண்கள் எவை அப்படிங்கிற நான் வந்து டச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியாக ஒரு ஸ்டார் மார்க் வந்து வந்துருச்சு. இதைத்தான் நம்ம ஸ்மார்ட் போர்டில் போட்டு அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை வந்து தலைமை ஆசிரியர் வந்து கண்காணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அதே கொஸ்டின் முதர்ந்து நீங்கள் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். திரும்ப செகண்ட் கொஸ்டின் வரும். சரிங்களா? இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணால் இதை டச் பண்ணால் அடுத்த கொஸ்டின் போயிடும் உங்களுக்கு. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் பாடம் சார்ந்த பொது அறிவு வினாக்கள் மாணவர்கள் தாங்களாகவே விடையளிக்கும் வகையில் பாட ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்து உரையாடி வகுப்பறை செயல்பாடாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th to 9th வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயும் போல் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் exam.tn schools அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். எடுத்தோன்னே டிஎன் ஸ்கூல்னு இருக்கான், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்ஸாவை கரெக்டாக அடிச்சுட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நம்ம சைன்இன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், டிஸ்கிரிப்டிவ்னு இருக்கும் இருக்கா க்ரீன் கலரில், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், நேற்றே அந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சு 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அன்னன்னைக்கு அந்த மந்த்லி இப்போ ஒரு மாதத்தில் வந்து ஃபஸ்ட் வீக் மட்டும்தான் கொஸ்டின் வரும்னு இருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா மறுநாள் வந்து அந்த கொஸ்டின் வந்து இருக்காது. சரிங்களா? அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ இல்லை பாருங்கள், நோ ஈவெண்ட்ஸ் அவைலபிள்னு வந்திருக்கா. இப்போ நான் டவுன்லோடு பண்ணதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நான் ஏற்கனவேவும். இப்போ இதுதாங்க ஃபீச்சர் ரெடி. பாருங்கள், ஃபீச்சர் ரெடி வினாக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களே சப்ஜெக்ட்டும் கொடுத்து சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 9த்துக்கு, இது வந்து 8த்துக்கு வந்து இது மட்டும்தான். 9த்தோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப. சயின்ஸ் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. மேத்ஸ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸ் இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். இதுதான் ஃபியூச்சர் ரெடி கொஸ்டின். ஒவ்வொரு மாதம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த மந்த்தில் இருக்க ஃபஸ்ட்டு வீக் மட்டும்தான், அன்னைக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின் வரும். நீங்கள் மறுநாள் இதை டவுன்லோடு பண்ணி எடுக்கணும்னாலும் அது வந்து வராது. மறக்காமல் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டேட் வந்தோடனே கரெக்டாக டவுன்லோடு பண்ணி மாணவர்களுக்கு வந்து இதை வந்து பயிற்சி கொடுக்கணும். சரிங்களா? மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.